ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது நான் அனுவாகம் 4 சமகம் தமிழில் மொழிபெயர்ப்பு பதப்பிரிவுகள். அதற்கு முன்பாக தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் சர்வ மங்களானி அபிவிருத்திர் பவதோ ததாஸ்தோ. இந்த மந்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிஷின்னு அப்படி கிடையாது, பல ரிஷிகள் கூறியிருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் சேர்க்கப்பட்டு கூறப்படுகின்றது. ஒன்று. இரண்டாவது, போக தேவதா தான். தேவதாவே போகம் தான். எல்லாமே உணவு வகைகள், பல்வேறு தானிய வகைகளை குறிப்பிடுமாறு இது அமைக்கப்பட்டுள்ளது. பல எப்படி அந்த பல்வேறு தானியங்கள் நமக்கு நம்முடைய தேகத்திற்கு, நம்முடைய உடம்பிற்கு, நம்முடைய சரீரத்திற்கு அது உகந்தவையோ என்று கூறப்பட்டு, அதாவது சரீர ஆரோக்கியத்திற்கு அது உகந்தவை என்று அது கூறப்பட்டுள்ளது இந்த சமகத்தில். சந்தஸ்வரம் அனுஷ்டுப் சந்தஸ் தான். அனுஷ்டுப் சந்தஸ்ல நீங்க இதை எடுத்துக்கலாம். திருஷ்டுப்பும் கொஞ்சம் கலந்துருக்கும், அதனால ரொம்ப ஆழமான அதுல போல. அனுஷ்டுப் சந்தஸா நம்ம எடுத்துக்கலாம். மந்திரத்தை கூறிவிட்டு பிறகு பதப்பிரிவுகளை செய்கின்றேன். ஓம் ஊர்ச்ச மே சோன்ருதாஞ்ச மே பயஸ்ச மே ரசஸ்ச மே கிருதஞ்ச மே மதுச்ச மே சக்திஸ்ச மே சபீதிஸ்ச மே கிருஷிஷ்ட மே விருஷ்டிஸ்ச மே ஜைத்ரஞ்ச மே ஔத்பித்யஞ்ச மே ரயிஸ்ச மே ராயஸ்ச மே புஷ்டஞ்ச மே புஷ்டிஸ்ச மே விபுச்ச மே பிரபுச்ச மே பௌச்ச மே भूयश्च मे पूर्णञ्च मे पूर्णतरञ्च मे क्षितिश्च मे कूयवाश्च मे नञ्च मे चुक्श्च मे वृहयश्च मे यवाश्च मे माशाश्च मे तिलाश्च मे मुद्गाश्च मे खल्वाश्च मे गोधूमाश्च मे मसुराश्च मे प्रियङ्गवश्च मे नवश्च मे श्यामाकाश्च मे नीवाराश्च मे. ரொம்ப அழகாக, ரொம்ப உபயோகமுள்ளதாக, ரொம்ப மருத்துவ ஆராய்ச்சி மூலம் தெரியப்படுத்தும் வகையில் அமைத்திருக்கிறார்கள் இந்த வகுப்பை, இந்த மந்திரத்தை. எல்லாவித தானியங்களும் அது எடுத்து உரைக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவது, இலக்கண ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது இதற்கு தாத்து என்று ஒன்றும் கிடையாது. எல்லாமே அவர் யாஸ்க ஆச்சாரியர் ஒருத்தர் இருந்தார். சப்தத்தில் அவர் பாணினி மாதிரி, எப்படி சூத்திரத்தில் பாணினி, வாக்கியகாரம் வரருச்சியும் பாஷ்யகாரம் பதஞ்சலியும் பாணினியும் சூத்திரகாரஞ்ச பிரணதோஸ்மி முனித்ரயம் சொல்றோம். நான் வணங்குகிறேன்னு 3 முனிவர்கள். இவர் யாஸ்க ஆச்சாரியர் சப்தத்தில் அவர் நிருத்தம் சொல்லுவார். நிர் பிளஸ் உக்தம். ரொம்ப சப்தத்தில் எப்படி வரணும் அப்படின்னா, சம்ஸ்கிருதத்தில் இந்த தாத்தெல்லாம் எப்படி இவராலாம் கூட வந்திருக்கலாம், யாஸ்கராச்சாரியார் கூட வந்திருக்கலாம். தா சந்தோஷம், பாரிதோஷிகம். தா எப்போதுமே இன்பம், பரிசு. தா துக்கம், சந்தோஷம், தோஷம். அதனால இந்த சப்தத்தில் தொஷ்டார்த்த மந்திரத்தில் நான் ஒன்று குறிப்பிட்டிருக்கேன். தப்பான உச்சரிப்பு மந்திரத்தினால விபரீத அர்த்தங்கள், மாற்று அர்த்தங்கள், நேர்மறை எதிர்மறை அர்த்தங்களாக மாறிவிடுகின்றது நம்முடைய வணங்குதலோ நம்முடைய வேண்டுதல்களோ. அதை பார்க்கலாம். அப்ப எல்லாமே சப்த ரீதியால தானியானி நாமானி ரூடானி, தானியானி இந்த பல வகையான விதைகள்னா உணவுகள், தானியங்கள், உணவாக உட்கொள்ளப்படும் தானியங்கள். நாமானி பெயர்களே ரூடானிங்கிற. ரூடான இயற்கையாகவே எழுந்திருக்கு, அவ்வளவுதான். அதாவது அனுபவ பலாத், மக்களின் அனுபவ முக்கியன தினசரி அவர்கள் நடைமுறை ரீதியாக கூறி அது ஒரு இலக்கணமாக மாறிவிட்டது. அது சப்தங்கள் அப்படிதான் அது எழுந்து அருள் இருக்கின்றது. தாத்து மூலமாக, பாணினியுடைய அடித்தர தாத்து மூலமாக, அந்த வேத காலங்களில் பாணினி இல்லை, அது மூலமாக வரவில்லை. பாணினி அப்படியே விடுறாரு. அதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது எடுத்து அதை ஆராய்ந்து அது இப்படி தான் இருக்கணும். ஏன்னா வேதங்கள் மாறும், உச்சரிப்பு அர்த்தங்கள் நமக்கு மாறலாம், அப்படியே விட்டுடுறார். அதனால தான் அந்த யாஸ்கராச்சாரியார் எல்லாமே தானியானி நாமானி ரூடானி அப்படிங்கிறார். நிறைய வரும். திலானி திலானி பீஜானி எல்லாம் ரூடானி அப்படிங்கிறார். எஸ்யாக ரூடானி சந்தி தான் எல்லாமே. திலானி, திலங்கிறது என்னது, எள்ளுன்னு சொல்லலாம். ஆனால் அது மிக மிக சிறிதளவான ஒரு தானியம் வருகின்றேன்.
ஸோ நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். ஊர்ச்சமே சூன்றுதாஞ்சமே ரச பயஸ்சமே ரசஸ்சமே. ஊர்க்கன்னா என்ன? ஊர்க்கங்கிறது உங்களுக்கு அது தாத்து கிடையாது, நான் சொன்ன மாதிரி. அது ஆ போட்டு கா போட்டு அர்க்க அப்படி இன்னும் வராது. அது வர்க்கன்னு போட்டு அப்புறம் அந்த வார் அது திருப்பியும் அதை மாறி அதுலேயும் சேர்றதில்ல. நானும் பார்த்தேன், ஒரு ஆராய்ச்சி ஒரு மாதிரி எனக்கு முடிந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். யாராவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய விமர்சனம் கமெண்ட்ஸ் அந்த இதில் நீங்கள் எழுதுங்க. அது வேத சப்தங்கிறார் யார்? நிருக்த யாஸ்கராச்சாரியா. வேதத்தில் அந்த ஊர்க்கம் நரிஷ்மெண்ட், அதாவது புஷ்டி, செழிப்பு, உடம்பிற்கு எனக்கு செழிப்பு பண்ணுன்னு முதல்ல கேட்டுக்கிறார். இந்த சமகத்தில் இந்த முதல் வார்த்தை ஊர்ச்ச, எனக்கு அது வரட்டும், எனக்கு புஷ்டி வரட்டும், சக்தி வரட்டும், நல்ல உடம்பு வரட்டும். ஊர்ச்சமே சூன்றுதாஞ்ச. எப்படி சூன்றுதாங்கிறது சூதான் இருக்கும், சு கிடையாது. சூங்கிறது சுமங்கலம். சூ நிரு மனுஷன் அர்த்தம். நிருப்பகாங்க ராஜா. இப்போ பாலனம் செய்யப்பட்டவன், பரிபாலிக்கப்பட்டவன், ஆட்சி செய்யப்பட்டவன் தான் இந்த பக பா எல்லாம் வரும். 2 அர்த்தம் இருக்கு பால். அப்புறம் வரேன், நான் சொல்லித்தரேன். பா குடிக்க, அதாவது நம்ம பிபாமி, நம்ம பால் குடிக்கிறோம், மோர் குடிக்கிறோம். ஆனால் பாலக்கன்னு வரும். அது அந்தந்த கணத்தில் வருது. புவாதி கணமா அதாதி கணமான்னு அதை பார்க்கணும். அந்த கணத்தில் அந்த இடம் பொருள் ஆவி அந்த இடத்தை அனுசரித்து அதற்கு உகந்ததாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதனால் இந்த ஊர்ச்சமே சூன்று தா தா ஸ்திரீலிங்கம் தான், பெண்லிங்கம் தான். சூன்று தானே என்ன அர்த்தம்? நல்ல சொற்பொழிவு, நல்ல அனுகிரகங்கள்லாம் எனக்கு கிடைக்கட்டும். என்னுடைய சொற்பொழிவு, ஸ்பீச் கூட இருக்கு அர்த்தம். சொற்பொழிவுகள், பேச்சுக்கள் எல்லாம் இருக்கு. இப்போ 2-3 அர்த்தங்கள் வரும். இது மூலமாக எனக்கு புஷ்டி வரட்டும். ஊர்ச்சமே சூன்றுதாஞ்சமே பயக பயக பயஸ்ச. ஏன் வருது இந்த பயக? அந்த 2 புள்ளி போய் சா வந்துடும். பயஸ்ச அதெல்லாம் விசர்க சந்தி சகாராந்தகன்னு பேரு. இந்த பயஸ்சங்கிறது வேத சப்தம் தான். பயக பயசி பயாம்சின்னு வரும். பயக அந்த பயக வந்ததுனால பயஸ்சன்னு வருது. ச சேர்க்கிறோம். பயக பிளஸ் ச பயஸ்ச சகாராந்த விசர்க இதில் வரும். இப்போ பயகன்னா என்ன? ஒன்று ஜலம், குடிக்கிற நீர், இல்லைனா பால், பசும்பால் வச்சுக்கோங்களேன், பால். ஊர்ச்சமே அந்த பயகன்னு வரும். பயச அமிர்தம் பயக கீலாலம் பரிஸ்ருதம் தர்ப்பயத மே பித்ருன்னு திருப்பியத திருப்பியத திருப்பியதாங்கிறோம் தர்ப்பணத்தில். இப்போ எல்லா விதத்துலையும் எடுக்கிறா. எனக்கு பால் வேணுங்கிறார். இந்த பால் எனக்கு நீ இருக்க, அந்த பாலில் நீ விஷ்ணு, நீ திருஷ்ணு. விஷ்ணு விஷ்ணவே டு விஷ்ணு. விஷ்ணுவிற்காக, விஷ்ணுவுக்கு விஷுங்கிறது என்ன? இருத்தல். அணு, எல்லா அணுவிலையும் இருக்கார் யாரு? மகாவிஷ்ணு. திருஷ்ணவே எல்லா அணுவிலையும் தராமி உடுத்திட்டு இருக்கார் யாரு? சிவன். திருஷ்ணவே 4வது விபக்தி. குரவே திருஷ்ணு அணுஹு உகாராந்தம் திருஷ்ணவே 4வது விபக்தி. அதே மாதிரி இதுதான் பயக பயஸ்ச வேத சப்தம் தான். பயக பயச ஊர்ச்சமே சூன்றுதாஞ்சமே பயஸ்சமே ரசஸ்சமே ரசக. இதே தான் ரசக ரசா ரசம்னு வரும். கிருதந்த சப்தத்தை நீங்கள் போனோம்னாக்கா இத்தக சப்தத்தில் ரசகங்கிறது ரசிக்கிறேன். ஜூஸு, பழச்சாறுகள், அதுவும் ரசஸ்சமே ரசிக்க. எல்லா வரையாலையும் நல்லதான ரசிக்கக்கூடிய பழ ரசங்களை எனக்கு. ஏன்னா நீ அதில் இருக்க. கிருஷ்ணவே டு யூ ஹூ இஸ் வேரிங் ஆல் தீஸ் திங்ஸ். உனக்காக, உனக்காக எவன் ஒருவன் அணுக்களை உடுத்தி கொண்டிருக்கின்றானோ கிருஷ்ணவே அவனுக்கு. ஏன்னா அவனு தான், நீ தான் பழ ரசத்தில் இருக்க. நல்லதா கூட எனக்கு. உடம்பு இருக்கு, நல்லதா இருக்கணும். உடம்பு நல்லதா இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும். கர்மயோகா, பக்தி யோகா, கர்மயோகா, ஞான யோகான்னு சொல்கிறா. ஞான யோகத்தில் தான் தியானம் பண்ண முடியும். கர்மயோகத்தில் கர்மா பண்ணிட்டு நடு வயசில் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு நீ வேலை பண்ணிட்டு. பக்தியும் பண்ணு, பகவானை நினைச்சுக்கோ. பக்தி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அதுதான் இதோடைய அர்த்தங்கள். அப்போ நல்ல பயக இருக்கணும், நல்ல பால் வேணும். ஸோ ஊர்ச்சமே சூன்றுதாஞ்சமே பயஸ்சமே ரசஸ்சமே, நல்ல ரசிக்கக்கூடிய பழச்சாறு. ரசஸ்சமே துமி. ஊர்ச்சமே சூன்றுதாஞ்சமே பயஸ்சமே ரசஸ்சமே கிருதஞ்சமே. கிருதம் நெய். நெய் ரொம்ப நல்லது. கிருதக கிருதா கிருதம், அதுவும் கிருதந்த ஃபார்மேட்டில் வரும்.
வேதிக் ஃபார்மேட்டில் இல்லை, வேதிக்குடைய ரூபங்களில் இல்லை, வேத காலங்களில் வரும் ரூபங்கள் எல்லாம் பாணினியோட கிருதகான்னு வந்துடும். கிருத்தேன ஸ்வாஹா நெய், நல்ல நெய் கூட, நல்ல நெய் கம்பரே சொல்கிறார் ராமாயணம். எப்படி நம்ம உணவுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன், ஒரு கரண்டி அளவு கொஞ்சம் நெய்யை எடுத்துட்டு நம்ம போட்டுட்டு சாப்பிட்றோமோ, அதே மாதிரி தான் நான் கம்பராமாயணத்தில் முதல்ல வாகர்த்தா இதை பற்றி சொல்கிறார். அவர் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வால்மீகியோட இதுலேருந்து. அதே மாதிரி நெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு டீஸ்பூன் நெய் நம்ம சாப்பிடுவோமே, ஆனால் இதை கொழுப்பு சக்தி அது இதெல்லாம் சும்மா வேண்டா விதண்டாவாதம் தான். நெய் சாப்பிடலாம், பஞ்சகவியத்தில் ஒன்று. நிறைய குடிக்க முடியாது, பாட்டிலாக யாரும் குடிக்கிறது இல்லையே. ஊர்ச்சமே சூன்றுதாஞ்சமே பயஸ்சமே ரசஸ்சமே கிருதஞ்சமே மது சக்திஷ்சமே, ச பிளஸ் அக்தி. ஸோ சங்கிறது தட்டு, அந்த விசர்கா வராது. அக்திஹி அத்து டு ஈட், சாப்பிடுவது. அத்து தாத்து, பட் அக்தி இது சாப்பிட எல்லா ஜனங்களின் எல்லா பிராணிகள் வேண்டாம், உயிரினங்கள்னு வச்சுப்போம், மனிதர்களும் மிருகங்களும். அது எனக்கு கொடு. அக்திஷ்டமே, அதுதான் தாத்து, டு சாப்பிடுதல், டு ஈட், சாப்பிடுதல். ஸோ ஊர்ச்சமே சூன்றுதாஞ்சமே பயஸ்சமே ரசஸ்சமே கிருதஞ்சமே சக்திஷ்சமே சபீதிஷ்சமே, நோ மதுச்சமேன்னு வரும். ஊர்ச்சமே மதுனாங்கிறது ஹனி, தேன். மதுச்சமே சக்திஷ்சமே சபீதிஷ்சமே சபீதிஹி. இப்போ ச அக்திங்கிறது எது சாப்பிடப்படுவது, ச பீத்திஹி எது குடிக்கப்படுவது, நல்லது இருக்கணும். இந்த பி ஒரு தாத்து வரும், பா தான் தாத்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பா இஸ் டு ட்ரிங்க். பி நம்ம எடுத்துட்டோம்னா போகிறதுன்னு அர்த்தம், பயணம்னு வரும். அந்த பா தாத்துல புவாதி கணத்தில் டு ட்ரிங்க், பா தாத்து இன்னொன்று டு ப்ரொடெக்ட்னு ஒன்று வரும், காப்பாற்றுதல், பாலகன் ராஜபாலக அப்படின்னு வரும். இந்த புவாதி கணத்தில் தான் பா சாப்பிடுவது. அப்போது பீத்திகை இக்தின் பிரத்யான்னு வரும். கிருதந்த அடிப்படையில் அஷ்டாத்தியாயியில் மாணவர்கள் இருப்பார்கள். அஷ்டாத்தியாயியில் கிருதந்தத்தில் போய் இக்தின்னு பார்த்தா இகாராந்தத்தில் பீதிஷ்டமே, அந்த பீத்தக இல்லை, பீத்தா பீத்தம்னு இருக்கு. இது பீத்திகி வருவதனால் புவாதி கணத்தில் போய் இக்தின் பிரத்யம் இல்லை, கிருதந்தத்தில் இக்தின் பிரத்யம் பீத்திகி, தட் விச் இஸ் correct to be drunk, that which is suitable to be drunk, அப்படி தானே வரும். அது ஃபார் மீ. ஊர்ச்சமே சூன்றுதாஞ்சமே பயஸ்சமே ரசஸ்சமே கிருதஞ்சமே மதுச்சமே சக்திஷ்சமே சபீதிஷ்சமே. மது பார்த்துட்டோம், ஹனி, தேன், அதுவும் உடம்புக்கு நல்லது. தேன் சாப்பிடுதுன்னு இப்போ சொல்கிறாங்க. ஒரு டீஸ்பூன் தேன் சாப்பிடுவோம் டெய்லின்னு, தினமும். ஒரிஜினல் தேனாக இருக்கணும், அதாவது தூயமான தேனாக இருக்கணும். தவிர சும்மா கடையில் வாங்கி அவங்க இதெல்லாம் ஃபேக்ட்ரியில் பண்ணின, தொழிற்சாலைகளில் பண்ணின தேனாக இருக்கக்கூடாது. ஸோ ஊர்ச்சமே சூன்றுதாஞ்சமே பயஸ்சமே ரசஸ்சமே கிருதஞ்சமே மதுச்சமே சக்திஷ்சமே சபீதிஷ்சமே கிருஷிஷ்சமே விருஷ்டிஷ்சமே ஜைத்ரஞ்சமே ஔத்பித்யஞ்சமே கிருஷி 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 கிருஷய இக்காரந்த கிருஷ் தான் தாத்து. இதுக்கு தாத்து இருக்கு. என்ன? வயலில் வளர நெல்லுகள், எல்லா கிருஷியும் வயல் காட்டில் இருக்கப்பட்ட விவசாய தொழில்களில் உண்டாக்கப்படும் பொருட்கள், அதுக்கு பொதுவாகவே வச்சுக்கலாம். கிருஷிஷ்டமே, அந்த கிருஷி பிளஸ் ச கிருஷிஷ்டன்னு வரும். விருஷ்டிஷ்டமே விருஷ்டிஹி, விருஷ்தான் தாத்துகோ. விருஷ்டிஹி அதுவும் அந்த கிருதந்த ஃபார்மேட்டில் இக்தியில் வரும். இக்தின் பிரத்ய கிருதந்தத்தில் வரும். விருஷ்டிஹின்னா என்ன? மழை. சம்ஸ்கிருத வார்த்தை விருஷ்டிஹி மழை, பாரிஷ் ஹிந்தியில். கிருஷிஷ்சமே விருஷ்டிஷ்சமே. ஸோ ஊர்ச்சமே சூன்றுதாஞ்சமே பயஸ்சமே ரசஸ்சமே கிருதஞ்சமே மதுச்சமே சக்திஷ்சமே சபீதிஷ்சமே கிருஷிஷ்சமே விருஷ்டிஷ்சமே ஜைத்ரஞ்சமே ஔத்பித்யஞ்சமே. இந்த ஜைத்ரம் அது ஜீதான் தாத்து இஸ் விக்ட்ரி, த்ரம் ப்ரொடெக்ஷன். விக்ட்ரிங்கிறது வெல்லுவது, ஒரு போரை வெல்லுவது வச்சுக்கலாம். வெற்றி, எதுலேயும் வெற்றி, பரீட்சையில் வெற்றி. திர காப்பாற்றுதல், பரித்ராணாய சாதுனாம், பாதத்ராணம் சொல்கிறோம். காலுடைய செருப்புக்கு இன்னொரு சம்ஸ்கிருத பேர் பாதத்ராணம், பாதங்களை காப்பாற்றுதல், நம்முடைய கால்களை. இப்போ ஜெயித்திரம் எப்படி? ஜெயத்திரம் வரலாம். இப்போ ஜெயிஷ்டம் நான் அதெல்லாம் போன வாட்டி நான் உங்களுக்கு விவரமாக அதை எடுத்து கூறியிருக்கிறேன். அது வேத சம்ஸ்கிருதம் தான்.
அது வந்து சில இந்த அவு ஆயிடும், அது ஐ ஆயிடும் இந்த ஓ. அதனால இந்த ஐ வரதுனால இப்போ ரொம்ப நான் அதில் போல ஜெயித்திரம்னு வரும் மாணவர்களுக்காக. ஜெயித்திரஞ்ச ஔத்பித்யம் என்னென்ன, ஓ பிளஸ் உத்து பிளஸ் பித். உத்துங்கிறது வளருதல், உத்கிருஷ்டம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது தா வந்துடும். உத் தாத்து பேசிக்கு பிளஸ் பித் ஔத்பித்யஞ்சமே. ஔத்பித்னா என்ன, ஸ்பிளிட். மாயையா வித்யதேஹி அந்யதா அஜம் கதஞ்சன. மாயினால்தான் நம்ம வித்தியாசமாக தெரிகிறோம், ஸ்பிளிட்டாக தெரிகிறோம், வெவ்வேறு. ஸோ வெவ்வேறு பிரித்தல், வெவ்வேறு சிறு சிறு பாகங்களாக பிரித்தல் தான் பித்து. உத்து வந்து வளருது. அப்போது இந்த அரிசி இதெல்லாம் வளர்ந்து இப்படி விரியறது, அதுக்கு தான். அதுக்கு ஒரு அவு போட்டுக்கிறாங்க, அவு ஆயிடுறது அது ஓ. ஸோ ஔத்பித்யஞ்சமே அதுவும் இதுதான், தானியம் தான். மேலே நல்லா சில விதவிதமான தானியங்கள் இருக்கு இல்லையா, கோதுமை வேறு மாதிரி இருக்கும், அரிசி வேறு மாதிரி இருக்கும், கம்பு மாதிரி இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே. ஔத்பித்யஞ்சமே. ஸோ ஊர்ச்சமே சூன்ருதாஞ்சமே, ஊர்ச்சமே சூன்ருதாஞ்சமே, பயஸ்சமே ரசஸ்சமே, घृतञ्चमे मधुचमे, सग्दिश्चमे सपीतिश्चमे, कृषिश्चमे वृष्टिश्चमे, जैत्रञ्चम ஔத்பித்யஞ்சமே, ரயிஷ்சமே ராயஷ்சமே. ரைஹி ராதான் தாத்து, ரைங்கிற மூல இதில் ராயக ராயவ் ராயகன்னு வரும். ராயவ் ராயகன் வந்து தனம்னு அர்த்தம், வெல்த். ஸோ இதனால ரயிஷ்ச இக்காரந்தத்தில் வருது, ரைஹி ரயிஷ்ச. ரைஹி வந்து வெல்த், தனம், நிற்கிற தனம், லக்ஷ்மி தேவி மாதிரி. ராயகம் வெல்த், ராலேந்து வருது, அது ஓடுற வெல்த் எடுத்துக்கணும். ரா டு கோ ஆல்சோ. ஸோ ஓடுற வெல்த், நிற்கிற வெல்த் இல்லை. அவள் தான் இந்த புருஷலிங்கத்தையும் ஸ்ரீலிங்கத்தையும் ரெண்டாக கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ரயிஷ்சமே ராயஷ்சமே, புஷ்டஞ்சமே புஷ்டிஷ்சமே. புஷ்டியாக இருக்க புஷ்டம், அது வந்து ஆண்லிங்கம், ரெண்டாவது விபக்தியில் புஷ்டம்னு வரும், ராமம்னு வரா மாதிரி ஏகவச்சனம். புஷ்டிஹி ஸ்திரீலிங்கத்தில் வருது. புஷ்டம் வந்து ஒரு நவுன் ஃபார்மேட்டாக எடுத்துக்கலாம், பெயர் சொல்ல எடுத்துக்கிட்டு அது புஷ்டி, நரிஷ்மெண்ட். புஷ்டிஹி, அந்த புஷ்டியாகவும் நான் இருக்கணும், புஷ்டியே எனக்கு கொடுன்னு. ஸோ புஷ்டஞ்ச ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சக்தி, தேக வலிமை, நல்ல உணவு மூலம் வலிமை. புஷ்டியா ஆகாரம்னு சொல்கிறோம், புஷ்டியா உணவு, புஷ்டியான உணவு, சத்துள்ள உணவு, அதுதான் புஷ்டி. புஷ்டி தமிழில் சத்து, இது புஷ்டி. புஷ்டஞ்சமே புஷ்டிஷ்சமே. அப்போ ஊர்ச்சமே சூன்ருதாஞ்சமே, பயஸ்சமே ரசஸ்சமே, घृतञ्चमे मधुचमे, सग्दिश्चमे सपीतिश्चमे, कृषिश्चमे वृष्टिश्चमे, जैत्रञ्चम औद्भिद्यञ्चमे, रयिश्चमे रायश्चमे, पुष्टञ्चमे पुष्टिश्चमे. முடிஞ்சதா? விபுச்சமே பிரபுச்சமே, பகுச்சமே பூயश्चमे. இந்த பூ எல்லாமே விபு பிரபு பகு பூயா எல்லாமே பூதாத்து பார்த்துருக்கலாம். பூங்கிறது இருத்தல்னு அர்த்தம். விங்கிறது உபசர்க்கம். பெருசாக நான் இருக்கணும்னா பெருசாக விபுவும் நானாக இருக்கணும். பிரபு பிரபு பெரிய பிரபு, பிராவும் உபசர்க்கம் அந்த பூக்கு. விபுச்சமே பிரபுச்சமே, பாவும் உபசர்க்கம். உபசர்க்கம் இல்லை, ஆனால் அது பகுனி மே வெதிதானி தன்மானி, பகு நிறைய. பூயக நிறைய, அளவில்லாய்மையாக இருக்கிற, அளவற்றது. பூயாத்து பூயகன்னு வரும். பூயஸ்ன்னு இந்த இடத்துல நிறைய எக்ஸிஸ்டன்ஸு, இருத்தல். பூங்கிறது இருத்தல், ஐ ஆம் எக்ஸிஸ்டிங், நான் இருக்கேன் அப்படின்னு. அஹம் பவாமின்னு வரும், நான் இருக்கேன், இருத்தல். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த பூயஸ்சமே பெரிய இருத்தலாக, பூயக ப்ளஸ்சா பூயஸ்சமே. ஸோ விபுச்சமே பிரபுச்சமே பகுச்சமே பூயஸ்சமே எல்லாமே இந்த பூ 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 இருத்தல் தான். எல்லாம் பெருசு, அப்படி இருக்கணும், அளவற்றதாக இருக்கணும், பெருசாக இருக்கணும். பூயஸ்சமே பூர்ணஞ்சமே பூர்ணதரஞ்சமே க்ஷிதிஷ்ச. பூர்ணம், பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமேவ உதிச்யதே, பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. இதுவும் பூர்ணம் அதுவும் பூர்ணம், இன்ஃபைனைட், அளவற்றது, எல்லாம் பூர்ணம். பூர்ணத்துலேருந்து பூர்ணமே எடுத்தால் பூர்ணம் தான் மிச்சம். பூர்ணத்துலேருந்து பூர்ணம் உதிச்சதே உதிச்சதே, இதெல்லாம் அர்த்தங்கள் ரொம்ப அழகாக வேதத்தில் இருக்கும். பூர்ணம் தான் செகண்ட் விபக்தி, ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு. ஆனால் பூர்ண தரம் வந்து கம்பேரிட்டிவ், ஒப்பிடுதல்.
பூர்ணதமம் அந்நியதரம் அந்நியதமம் இருக்கு. அந்நியதரம்ங்கிறது பூர்ணதரம் மாதிரி தான். ராம ராவணயோகோ அந்நியதரம் ராமஹ சிரேஷ்டா தானே. அவங்க 2 பேர்ல ஃபார் 2 people. அந்நியதமம் ஃபார் அமங்ஸ்ட் மெனி பீப்புள். அந்நியதமம் ராமஹ அமங்ஸ்ட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஜனானாம் அந்நியதமம் சொல்லலாம். amongst all people, comparative, but amongst all, not for 2. 2 பேருக்காக நான் இல்லை. ஸோ பூர்ணஞ்சமே பூர்ணதரம். ஸோ இந்த கம்பேரிசன் பிட்வீன் 2 infinites எனக்கு வேணும். ஐ எம் த பெஸ்ட், பூர்ணதரம் அப்படின்னு ஒரு வேதத்தில் வாக்கியங்களில் சொல்கிறாவ. நிறைய அர்த்தத்தில் நீங்கள் பேசலாம். அதான் பூர்ணஞ்சமே பூர்ணதரஞ்சமே க்ஷிதிஷ்டமே. க்ஷின அழுகுதல், அழுகிறது, அதாவது இறப்புதல், இறப்பு, நாசமாகி போகிறது, அழுகி. ஆக்ஷின்னு போட்டாச்சுன்னா அக்ஷய பாத்திரங்கிறான். க்ஷய பாத்திரம் இல்லை, அக்ஷயம், தொடர்ச்சியாகவே என்றும் வளர்ந்து கொண்டே அழிவற்றது. அந்த அன்னு போட்டாச்சுன்னா இதுக்கு பேரு அஜாதி ஹலாதின்னு 2 பிரத்யங்கள் இருக்கு. ஹலாதி வந்து வியஞ்சனங்களுக்கு வரும். காக்கா அகர்மா அப்படின்னு. அதுக்கு அன் போடணும். அன் உச்சிதம், அன் ஆவசியகம். இதுக்கு ஸ்வரங்களுக்கு அஜாதி பிரத்ய ஹலாதி. இப்போ ஹலாதி அக்ஷிதிஹி நேர விபரீதம். நாட் அழுகற்றதாக இருக்கணும், அழிவில்லாய்மை. அதுதான் அக்ஷிதிஷ்டமே கூயவாஸ்டமே நஞ்சமே. இந்த கூயவா பாருங்க, அந்த கூக்கு வந்து இது வந்து தாத்துவே கிடையாது. அந்த இதெல்லாம் கத்துக்கத்தா எடுத்து அந்த நெல் வேர்கள்லாம் அந்த பயிர்கள்லாம் எடுத்து கூ கூ கூன்னு நிலத்தில் போட்டு அடிப்பாங்க. அப்போ இந்த கூன்னு சத்தம் வருதில்ல, அந்த கூயவாக அந்த அவ்வளோ பெரிய, அதாவது சில பெருசாக இருக்கும், அது வெளியிலையும் வராது அந்த நெல்லுகள் அந்த பயிர்கள்லேருந்து. இதெல்லாம் இமாலய மலைகளில் இந்த வேட் வேலி, ஸ்வாட் வேலி, பாகிஸ்தான் ஹன்சு வேலிஸ், சில வேலிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? இதுவும் பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர், பாகிஸ்தானோட கைவசம் இருக்கும் காஷ்மீர் நிலங்கள்லாம் சிலப்பா அருமையாக இருக்கும். அதுதான் நம்முடைய வேத இடங்கள். காஷ்மீரை சைவிசமே அங்கேருந்து தான் வந்தது. நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸு, ஸ்வாட் வேலிம்பாங்க. பத்மசம்பவா அங்கேருந்து தான் வந்தார், பெரிய புத்திஸ்ட் நிபுணர். பஞ்சாபு, ஹரியானா அங்கெல்லாம் அந்த பிரதேசங்களில் வளரக்கூடியது. கூயவஸ்டமே நஞ்சமே அன்னம், அது தாத்து. இந்த டு ஈட், இது சாப்பிட. இப்போ கூயவாசமேனா அது ஒரு விதமான ஒரு நெல். கூயவாஸ்டமே நன், கூயவாஸ்டமே நஞ்சமே சுக்ஷமே, இதெல்லாம் அன்னம் ப்ளஸ் அக்ஷுஹு, அன்னம், அதுவும் சாப்பிடக்கூடிய. இந்த இன்னம்லாம் எப்படி வரும்னா, இந்த சந்திகள்லாம் நிறைய இருக்கு. இந்த சந்திகள் நமக்கு தெரியணும். இப்போ அனுநாசிகா சந்தியில் தத்து ப்ளஸ் நயத்தி தன் நயத்தின்னு வரும் கூட்டு வார்த்தைகளில். இப்போ அது எதுனாக்கா அன்னங்கிறது எது நம்மளால் சாப்பிட முடியறதோ அது டு ஈட். கூயவாஸ்டமே நஞ்சமே சுக்ஷு அக்ஷுஹு, அதுவும் அது. அஷ்னாதிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பாகம் வேற. எல்லாமே தட் விச் இஸ் டு பி ஈட்டன். எது சாப்பிடுவதற்கு இந்த தானியங்கள் உகந்தவையாக இருக்கின்றதோ அது எனக்கு கூடு. பலவிதமான தானியங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அரிசி, பருப்பு, உளுந்து, கோதுமை மட்டும் இல்லை, பார்க்கலாம். கூயவாஸ்டமே நஞ்சமே சுக்ஷமே விரீஹயஸ்டமே. விரீஹி அது ஒரு விதமான ஒரு பச்சை பருப்பு. விரீஹி ஹரிஹி ஹரயா ஹரி சப்தம் தான். விரீஹி 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 விரீஹய விரீஹயஸ்டமே. விரீஹய ப்ளஸ் ச விரீஹயஸ்டமே சேர்த்து வரைச்ச. அது ஒரு பச்சை பட்டாணி, ஒரு பச்சை தானியம். யவா ஆஸ்டமே பார்லி, உடம்புக்கு நல்லது, பார்லின்னு சொல்லுவோம். அதுவும் வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லதும்பாங்க அந்த பார்லியை. ஜவுன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அப்போ யவா ஆஸ்டமே மாஷா ஆஸ்தமே. மாஷாவும் குழக்கட்டை மாதிரி, மாஷா வச்சுன்னு குழக்கட்டை பண்ணலாம். மாஷா பூப்பம், குடா பூப்பம். பூப்பங்கிறது குழக்கட்டை. அது ஒரு விதமான நிறைய தானியத்தை சேர்ந்து உடைச்சி அதை பொடிச்சு அதை சேர்த்து உப்பை போட்டு அதை சாப்பிட்றது. மாஷா ஆஸ்டமே திலா ஆஸ்டமே. தில தர்ப்பணங்கிறது எள்ளு நமக்கு தெரியும். ஆனால் எள்ளு வந்து சார்த்தப்பட்ட வார்த்தை. திலங்கிறது ரொம்ப ரொம்ப துல்லியமாக பொடியாக இருக்கின்ற ஒரு விதமான தானியம் தான் அந்த எள்ளு.
திலதர்ப்பணம் ரொம்ப நல்லது. எள்ளு உருண்டை எல்லாம் பண்ணி சாப்பிட்றோம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுவெல்லாம் எப்படி சொல்லியிருக்கு? இதனால தான் நம்ம அறிஞர்கள் சொல்லி சொல்லி கால நாளா வட்டத்தில் வம்சாத்து வம்சங்களாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த நைவேத்தியங்கள் உடம்புக்கு நல்லதாக. அதனால தான் எள்ளு உருண்டை. மாஷா ஆஸ்டமே, திலா ஆஸ்டமே, முத்காசமே, மோதகம், மோதத்தை பிடிக்கப்பட்டது யாருக்கு? பிள்ளையாருக்கு பிடிக்கும். மாஷா மோதகம். மாஷாங்கிறது ஒரு விதமான பருப்புகளினால் உண்டாக்கப்படுகின்ற ஒரு குழக்கட்டை. அது வந்து உப்பு குழக்கட்டைன்னு நீங்கள் வச்சுக்கோ, பேர் எப்படி வேணா. பல தானியங்களை சேர்த்து வச்சு பிடிக்கப்பட்டது. மாஷா ஆஸ்டமே, திலா ஆஸ்டமே, முத்காசமே, மோதக பிரியன் பகவான் கணபதி. உத்காஸ்டமே, கோதுமா ஆஸ்டமே, கோதுமை. கோதுமைனாலும் பலவிதமான கோதுமைகளும் இருக்குது. அதுலேயும் தானியங்கள் சாப்பிடுங்கோ. அந்த தானியங்கள் எனக்கு கிடைக்கட்டும், ஏன்னா அதில் நீ இருக்க, நல்ல பொருள் அது. கோதுமா ஆஸ்டமே, மசுரா பருப்பு. மசுரா ஆஸ்டமே, பிரியங்க வஸ்டமே, பிரிய அங்குஹு. அதனால பிரியங்கவக உகாரந்தத்தில் வர்த்தம். பிரியம், பிரியப்படுகின்ற, அன்பு படுகின்ற, பிரேமப்படுகின்ற. அங்குஹு அந்த ரொம்ப பொடியான உள்ள சில தானியங்கள். அது பகுவச்சனத்தில் பிரியங்கவக குரவகன்னு வர மாதிரி. பிரிய அங்கவக ஸ்சமே விசர்க போயிடும். சமே பிரியங்கவஸ்சமே. ஷியாமாகா ஆஸ்சமே. ஷியாமங்கிறது என்ன? டார்க்குன்னு அர்த்தம். ஷியாம் சுந்தர் யார்? அது பகவான் தான். அழகான கருப்பா டார்க்கா இருக்கிற அழகானவன் சுந்தர். ஷியாமா ஆஸ்டமே, நீவாரா ஆஸ்டமே. நீவாரா ஒரு பிராதிபதிகம். அதுவும் ஒரு காடுகளில் விளையக்கூடிய பெரிய 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 செடிகள்லாம் அடித்தா அதில் சில நெல்கள் வருமா, அந்த நீவாரான்னு சொல்லுவாங்க. அரிசி மாதிரிலாம் இல்லை, அது பெரிய செடி, நல்ல உயரத்துக்கு இருக்கும். அது சில விதமான நெல்லுகள். அதாவது இந்த பகுதிகளில் விளைந்து வரக்கூடிய நெல்லுகள்லாம் மிக மிக உகந்தது நம்முடைய தேக நல்வாழ்விற்காக. இதுதான் இந்த ஹன்சு வேலியில் இந்த கலாஷ்னு ஒரு ஆதிவாசிகள்லாம் இருக்காங்க. சக்கசபேன்னு இருப்பாங்க, ஐரோப்பியர்கள் மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் காட்டு நான் யூடியூப்பில் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் வந்து ஹிந்து கலாச்சாரம் தான், இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. எல்லாம் 100 வயசுங்க, 97 வயசு அதுவும் ஆவரேஜுங்கிறான். ரொம்ப வருஷங்கள் ஹன்சு வேலி, இந்த கலாஷ் ட்ரைப்ஸ், இந்த போர்டோ சொல்லு ஏதோ சொல்கிறாங்க ஒரு பேர், அந்த ட்ரைப்ஸ், அது ஆதிவாசிகள். சக்க சபையே இருப்பாங்க ஏரோப்பிய மரங்கள். ஆனால் அவங்க சாப்பிட்றதுலாம் இந்த எள்ளு இல்லை, இந்த இது மாதிரி எள்ளு உருண்டை, இந்த மாதிரி பலவிதமான காட்டு தானியங்களும் உண்டு. நம்ம நகரங்களில் கிராமங்களில் நம்மளுடைய தென்னிந்தியாவில் வளரக்கூடிய அரிசி பருப்பு நெல் எள்ளு கொள்ளு எல்லாம் கொள்ளு இதெல்லாம் வரும். கிராமில் அணுகுன்னு சொல்கிறச்சு அணவகலாம் வருது இல்லையா, அதில் ஒரு விதமான இது வரும். ஷியாமாக்கா அஷ்டமே, நீவாரா அஷ்டமே. ஷியாமாக்காங்கிறது கருப்பு, அது வந்து உங்களுக்கு கடுகு எடுத்துக்கலாம். அதனால் கடுகுவா கொள்ளாவா, அது வந்து எள்ளாவா, இல்லைன்னா பலவிதமான தானியங்களா, கம்பு நிறைய இருக்குது. நம்ம இதிலேயே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இதிலேயே சித்தர்கள் கூறப்படுகிற, சித்தர்களும் இதை பார்த்து புரிந்து வைத்து கொண்டு தான் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். இது வந்து வேதம் ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பாகவே இருந்தது. அதனால இந்த மாதிரி தானியங்களை நாம் உட்கொள்வோமே ஆனால், நாம் உணவாக உட்கொள்ளுவோமேயானால் உணவாக சாப்பிடுவோமேயானால் நம்முடைய தேகத்திற்கு மிக சிறந்தது, ஆரோக்கியமாக நோய்வற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதற்கு ஏற்றமும் உகந்ததாக கூறப்படுகின்ற இந்த சமகம் 4வது அனுவாகத்தில் கூறப்படுகின்ற தானியங்களை நாம் உட்கொள்ள வேண்டும். வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு வழியாக மாஷா, நீங்கள் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி உப்பு குழக்கட்டை, வெள்ளை குழக்கட்டை, கூடு அதெல்லாம் பண்ணலாம். எள்ளு உருண்டை நிறைய வரும், பல உருண்டைகள், கம்பு, சோளம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் நாம் உட்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ரசகம். நல்ல ரசம், இந்த கல்லுகள்லாம் கிடையாது. இதெல்லாம் வேண்டாத வார்த்தைகளை வேணுமென்றே சும்மா சோமபானம் குடிக்கிறான் பாரு, அப்படி அவன் குடிக்கிறான் பாருன்னா அவனா பால் குடிக்கிறான். இப்போ என்னப்போ அது ஏன் இந்த குடிக்கிறானுங்க, ஏன் நீங்கள் சாராயத்தையும் அதுக்கு செய்கிறீங்க? அது வாழ்க்கையில் வந்தாச்சு, அனுபவ வார்த்தை. இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து என்னுடைய இந்த சேனலில் பதிவு செய்வீர்களே, ஆனால் தொடர்ச்சியாகவே அனுபவம் 5 வந்து கொண்டே இருக்கும். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.